என் பேர் கேப்டன் மாதவண்ணா. நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து கேப்டனோட தீவிர ரசிகன். இன்னைக்கு ஆகஸ்ட் 25 நான் வணங்கும் மனித தெய்வம் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு 74வது பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட சொன்ன ஒரே தலைவர் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். என்னைக்குமே இன்னைக்கு வந்து அவரை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். எங்களோட நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 100 வருஷம் இருப்பான்னு நினச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அவர் எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் மாதிரியா ஒரு இந்த ஜென்மத்திலே அவர் தலைவர், அடுத்த ஜென்மத்திலே அவர் மட்டும்தான் தலைவராக இருக்கணும். ஏன்னா அரசியல்ல ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரே தலைவர், தைரியமான தலைவர், பெரிய ஆளுமை கட்சி இருக்கிறப்ப கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி 6 வருஷத்துல உட்கார்ந்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். அவரோட பிறந்த நாளும் இல்லை, அவரோட விஷயங்களே வந்து சாப்பாடு கஷ்டம்னு வந்தா கொடுக்குற குணம் கொண்டவர் தான் கேப்டன். அவர் இன்ன வரைக்கும் இன்னைக்கு மறைஞ்சி 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷத்துலயுமே இன்னமுமே இந்த மக்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. விருத்தாச்சலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் தென்னகத்தின் ஜான்சிராணி, எங்கள் கேப்டன் அந்நியார், கழக இளைஞர் அணிச்சல விஜய் பிரபாகரன், அவங்களாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் அவங்களுக்கு ஒரு அப்படி இது இல்லை, இதனால சில இதுங்கெல்லாம் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு அடுத்ததுலயும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், கேப்டனோட வாரிசையும் எங்கள் கேப்டன் அந்நியாரையும் சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, கேப்டன் மாதிரி கேப்டன் ரசிகர் யாருக்கும் பயந்தவங்க கிடையாது. இது வந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு பேசுற சில கமாண்டுங்கெல்லாம் போடுறீங்க. எங்க கேப்டனின் மறு உருவம் இளைஞர் அணி செயலாளர் எங்கள் விஜய் பிரபாகரன் அண்ணனை பத்தி இது மாதிரி பேசுறப்ப பல விமர்சனங்கள் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து உயிருக்கு பயந்தா நான் பேசல. இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்ந்து இல்ல சொல்றேன், அதுதான் கேப்டன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு தெளிவா, அது எனக்கு தெரியுது. அதான் மரியாதை கொடுக்குறான். அவரு நல்ல மனிதர் கேப்டன், ஓகேதான். ஆனா கூட இருக்கிறவங்க வந்து ஒரு இது வேணும்ல, விமர்சனம் பண்றது அந்த இடத்துல இருக்கணும்ல நீங்க. அதனால கேப்டனோட வாரிசையும் எங்கள் அந்நியாரையும் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. 1000 இருந்தாலும் அன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல SS டைரக்டர் சார் அவர்கள் வந்து கேப்டனோட ஒரு தீவிர நட்பு இலக்கணம். அதனால இத வந்து விமர்சனமா பண்ணாங்க. உங்களுக்கு ஆதரவு தான் அவங்க பேசுறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் கேப்டனோட ரசிகனா தான் இருப்பேன். செத்தாலும் கேப்டன் ரசிகனா தான் சாவேன். என்னைக்கும் எங்களோட தலைவர் பிறந்த நாள ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படும். என் பேர், நான் கள்ளக்குறிச்சின்னு வந்திருக்கேன். என் பேர் கராத்தே துளசிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க நம்ம கேப்டன் அவர்கள் 74வது பிறந்த நாளையொட்டி இங்கே வருகின்ற அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அதாவது கேப்டன் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வாழ்ந்த காலகட்டங்களிலும் சரி, இன்று தெய்வமாகவும் சரி, இன்று அவர் பல பேர்த்த வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்னும் அவர் செய்த பணியை அவரது மனைவியார் அந்நியார் பிரேமலதா அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்க வருபவர்கள் போபவர்களும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இன்றும் பசியார் தான் செல்லுகின்றார்கள். அவர் வழியில் என்றும் நாம் நடப்போம். அவர் பிறந்த நாளை ஒட்டி வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. எங்க கேப்டன் ஆலயத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து நாங்க ஒரு கொடுத்து வச்சிருக்கோம் தான். இன்னைக்கு நாங்கள் இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். மேன்மேலும் இவருடைய புகழ் வாழணும், வளரணும்.
நாங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவர் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாப்பார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சேலத்திலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் அவர் மேலே உள்ள நம்பிக்கை, ரெண்டாவது பாசம். எங்களுக்கு இனம் அறியாமல் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் எங்களுக்கு அவர் ஒரு தெய்வ ஸ்தானத்தில், ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்தில் எல்லாத்துலேயுமே நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து இவரை நாங்கள் வணங்கிட்டு போகிறோம். நாங்கள் சேலம் கிழக்கு மாவட்டம். என் பேர் ஜெயம், மாவட்ட மகளிர் அணியாக இருக்கிறேன். எங்கள் கேப்டன் இன்னைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் வந்து எல்லோரும் இங்கே சென்னைக்கு வந்து அவரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் கேப்டன் எப்போவுமே மனித தெய்வமாக இருக்கிறாரு, எங்களை ஆசீர்விப்பார். அவர் எங்கள் நெஞ்சுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நாங்கள் இல்லைன்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது. அவர் மனித தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கோசம் நாங்கள் உயிர் உள்ள வரை அவரை நினச்சிக்கிட்டே இருப்போம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்தை கேப்டன் அவர்கள் சொன்னார். அன்றும் கேப்டன், இன்றும் கேப்டன், என்றென்றும் கேப்டன். கேப்டன் புகழ் என்றும் வாழ்க. அவரை நண்பர் வந்தாரு, தியானம் பண்ணாரு, கேப்டனை பத்தி சொன்னாரு. எல்லாருக்கும் அவர் வந்து கேப்டனும் அவரோட நண்பருமே 2 பேர் ஒட்டு. நண்பருக்கு நண்பர் வந்து கேப்டன் தான், ரெண்டுமே கேப்டன் தான். அதேமாரி பாஸ்கர் வந்தார், அவர் வந்து அம்மா ஸ்தானத்தில் பார்த்தாரு. அதனால் நாங்கள் எல்லாருமே அவர் வந்து என்றென்றுமே கேப்டன் தான், வேறு சொல்கிறதுக்கே எதுவுமே கிடையாது. கேப்டன் இறக்கலை, எங்களோட தான் இருக்கார், எங்கள் கூட தான் இருக்கார். எங்களே நல்லா பார்த்துக்குவார். இறக்குறாருன்னு இல்லை, நாங்கள் ஒரு தெய்வமாக வந்து பார்க்க வந்திருக்கோம். எப்பயுமே நான் வந்து சாமி கும்பிட்றணும் கும்பிடலையே கேப்டன் நினச்சி தான் கும்பிடுவேன். எனக்கு கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, முதல்ல கேப்டனை தான் நினைப்பேன். எனக்கு ஒரு தெய்வமாக இல்லை, அம்மா மாதிரி இருந்தாலும் வருவார், அப்பா மாதிரி இருந்தாலும் வருவார், அண்ணன் தம்பி போல வருவார். நான் அழுதா ஏமா அழுகாதம்மான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு என் கூட இருப்பார். நினச்சி டெய்லி சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி நான் வரேன். இன்றைக்கி நான் அன்னதானம் 2000 பேத்துக்கு நான் சேலம் ஆத்தூர் கொடுத்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு கேப்டன் மாதிரி நான் என்னைக்கும் அன்னதானம் கொடுக்கணும், என் கையில் கொடுக்கணும், பிள்ளைங்களை நல்லபடியாக வச்சுருக்கணும். கேப்டன் அதேமாரி விஜயபிரபாரனுக்கு நல்ல மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும். தெய்வமாக நான் வந்து இன்றைக்கி வேண்டிக்கிறேன். நான் அண்ணியாரும் நல்லபடியாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கிறாங்க அண்ணியாரும், அவங்கள குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்காக தான் கேப்டன் போனாலும் அண்ணியார் எங்களோட இருப்பார், கேப்டன் எங்களோட இருக்கார், கேப்டன் வருவார். நாங்கள் நினச்சி இன்றைக்கி வந்து சாமி கும்பிட நாங்கள் நைட்டே கிளம்பி சென்னையிலேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். வந்து தரிசித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நோய் நொடியெல்லாம் எதுவுமே வராது கேப்டன் நினச்சா. எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் கேப்டன் நினச்சா அவ்வளோ ஒரு தெம்பாக எனர்ஜியாக இருப்போம். அண்ணே, நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் இளங்கோவன். இன்றைக்கி எங்கள் மனித தெய்வம் கேப்டனுடைய 74வது பிறந்தநாள். இது நாங்கள் ஒரு திருவிழாவாக தான் கொண்டாடுறோம். இன்றைக்கி எங்கள் கேப்டன் அவர்களை வாழ்த்த வயது இல்லை, அவரை வணங்குவதற்காக தான் நான் இந்த பிறவி எடுத்தேன். அதற்காக எங்கள் கேப்டனுக்காக ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தங்க தமிழகத்தின் சிங்க தமிழன், அவர் மதுரை மண்ணில் பிறந்த மாணிக்கம், வந்தவர்களுக்கெல்லாம் வாழ்வளித்த வள்ளல், அரசியலில் முடிசூடா மன்னன் நம் கேப்டன் அவர்கள். மதுரையின் சிறப்புக்கு அழகர் வரும் தேரு, அந்த மண்ணில் பிறந்த எங்கள் கேப்டனின் மதிப்போ 100க்கு 100, அள்ளி கொடுப்பதில் அவருக்கு இணை யாரு, கேளுங்கள் தரப்படும், இது இயேசுவின் வார்த்தை, கேட்காமலே கொடுக்கப்படும், இது எங்கள் கேப்டனின் வாழ்க்கை. எங்கள் கேப்டனை நெருப்பால் தொட்டவன் பிழைத்திருக்கிறான், வெறுப்பால் தொட்டவன் பிழைத்ததே இல்லை. உடல் வாழ வேண்டும் என்றால் உயிர் இருக்க வேண்டும். எங்கள் உடலில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் அந்த உயிரில் நிச்சயம் எங்கள் கேப்டன் இருக்க வேண்டும். எங்கள் கேப்டன் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் அன்று அவரை வாழ்த்த வயது இல்லாமல் அவரை வாழ்த்து வணங்கி கொண்டு இந்த அவருடைய பிறந்த நாளை நாங்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ்வதற்காக நான் இங்கே பெங்களூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூர் பேர் சவுந்தரராஜுங்க. கோயம்புத்தூர் காலப்பட்டியிலேருந்து வர்றேங்க. வருஷம் வருவாங்க கேப்டனுக்காக. கேப்டன் விழா கொண்டாடுறதுக்கு 74வது பிறந்தநாள். ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இல்லாமல். என்ன படத்துல நான் மன்றத்தில் இருந்தேங்க, அது அப்படியே கட்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ பொறுப்பெல்லாம் வாங்கல, நான் அவருக்கு வேண்டிய இருக்கிறேங்க. அவர் நினைப்பாங்க. ஆமாங்க. நான் நைட்டு வண்டி ஏறி காலையில் இப்போ பஸ் ஸ்லீப்பர் வண்டி
கேப்டன் பார்த்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வருவாருங்க அடிக்கடி முதல்ல, அப்போ பார்த்துட்டுருங்க. இல்லை இங்கே கேப்டன் சாமி நினைக்கிறீங்களா? கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டாச்சு. கும்பிட்டது திருநீர் எடுத்துட்டேன். திருநீர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேங்க.